குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த யூனிட் ஆஃப் லைஃப், அதாவது பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். உயிரினத்தினுடைய அடிப்படை அழகு, அதுதான் வந்து இன்னைய டாபிக். உயிரினத்தின் அடிப்படை அழகு, இதை நம்ம செல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? செல், உயிரினத்தோட அடிப்படை அழகு என்னன்னு சொல்றோம் நம்ம? செல். செல் தான் உயிரினத்தினுடைய அடிப்படை அழகு. இந்த டாபிக் இப்போ பார்க்கலாம். ஸோ நீட் எக்ஸாமினேஷன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்ல இதுவும் ஒன்று, செல் டாபிக். இதுல நம்ம என்னென்ன பார்க்கலாம்னா நிறைய கண்டென்ட் இருக்கு. அதுல இந்த கண்டென்ட்ஸ் பேசிக்ல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா செல் தியரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல் டிஃபரன்சஸ், ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக் செல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் செல்லோட மெம்பரைன்ஸ்க்கு அப்புறம் செல்லோட ஆர்கனல்ஸ், இது மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும். செல் படலம், செல் நுண்ணுறுப்புகள் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம்னா செல் தியரி. செல் கோட்பாடு நம்ம சொல்றது இது. செல் கோட்பாடு, செல் கோட்பாடு அப்படின்றது என்ன? முதல்ல நம்ம இதை பத்தி கொஞ்சம் சில பேசிக்லாம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? செல் வந்து முதல்ல கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு ஒரு சில விஷயம் ஞாபகம் இருக்கும். தட் இஸ் ராபர்ட் குக் அப்படின்றவர் தான். பட் இப்ப இந்த செல் தியரி, செல் கோட்பாடை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 ஸ்லைடன் மற்றும் ஸ்வான் அப்படின்னு சொல்ற ரெண்டு அறிஞர்கள், மால்தஸ் ஸ்லைடன் அண்ட் தியோடர் ஸ்வான் அப்படின்னு சொல்லப்படுற இவர்கள். ஒரு முழுமையான பேர் வந்து மால்தஸ் ஸ்லைடன் அண்ட் தியோடர் ஸ்வான் அப்படின்றவங்க தான் இந்த கோட்பாட்டை வெளியிட்டாங்க. ஸோ தே ஆர் சைட்டாட்டிஸ்ட் அண்ட் proposed together. ரெண்டு பேரும் இணைந்துதான் இந்த கோட்பாட்டை வெளியிட்டாங்க. So they are scientists and proposed it together. The Sladen have been researched in plant cell. The Swans researched in animal cell. In 1839, in 1838. ஸோ இதான் செல் தியரி. செல் தியரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேஷட் கொஸ்டின்ஸ்ல கொடுப்பாங்க. ஸ்லைட் அண்ட் ஸ்வான்ஸோட அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து செல் தியரி. இவங்க தான் செல் தியரியை வந்து கொடுக்குறாங்க. செல் தியரிக்கு ஒரு ஒரு வடிவத்தை கொடுக்குறாங்க. எப்படி, யார் கொடுக்குறா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இவர் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஆல்டாஃப் அப்படின்ற ஒரு அறிஞர் வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்லுக்கு வந்து செல் கோட்பாடுக்கு வந்து ஒரு வடிவத்தை கொடுக்கிறார். வடிவம்னா என்னன்னு சொல்றாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுதான் செல், இதான் செல்லோட கேரக்டர்ஸ் அப்படின்றத பத்தி சொல்றாரு. அக்கார்டிங் டு செல் தியரி அண்ட் ஆல்டாஃப் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரோஷவ், அவர் பேர் ஆல்டாஃப் ரோஷவ். அவர் என்ன சொல்றாருன்னா, all the cells formed from their pre-existing cells அப்படின்னு சொல்றாரு. அனைத்து செல்களும் அதனுடைய பழைய செல்களில் இருந்து தோன்றுகிறது. All the cells formed from their pre-existing cells. அனைத்து செல்களும் அதன் பழைய செல்களில் இருந்து, அதன் பழைய செல்களில் இருந்து தோன்றுகின்றன. அனைத்து செல்களும் அதனுடைய பழைய செல்களில் இருந்து தோன்றுகின்றன. ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ், அனைத்து செல்களும் அதனுடைய பழைய செல்களில் இருந்து தோன்றுகிறது. அதே போல அனைத்து செல்களும், எல்லா செல்களுமே அப்படின்னு பார்த்தா அந்த செல்கள், அதாவது இந்த செல்கள் வந்து எல்லாமே அந்த பழைய செல்கள் இருந்து தோன்றுது அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொன்னோம். அதே மாதிரி அனைத்து செல்களும் அதன் பழைய செல்கள் தான் செல் பிரிதல் அப்படின்னு சொல்ற செல் டிவிஷன் செயல்முறைகளிலும் பங்கேற்கிறது. அனைத்து செல்களும் அதனுடைய பழைய செல்களில் தான் செல் பிரிதல் முறைகளில் இருந்து பங்கேற்கிறது. அப்போ ஆல் த செல்ஸ் இன்வால்வ் செல் டிவிஷன்ஸ் ஃப்ரம் தேர்
அண்ட் ப்ரீவியஸ் செல். அதனுடைய பழைய செல்கள் தான் செல் டிவிஷன்ஸ் நடக்குது, பழைய செல்கள் தான் புதிய செல்கள் தோற்றுவிக்கப்படுகின்றது. ஆல் த லிவிங் ஆர்கானிசம்ஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ். அனைத்து உயிர்களும் எங்கிருந்து தோன்றுது, எதனால உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னா செல்களில் இருந்து தான் உருவாக்கப்பட்டது. இந்த கோட்பாடு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செல் கோட்பாடு அப்படின்னு சொல்றோம். இந்த கோட்பாடுகள் தான் செல் கோட்பாடு. இப்ப என்ன கொஸ்டின்ஸ் வரும்? which one of the following statement is a correct regarding cell theory? சோ அப்ப செல் கோட்பாடுகளை குறித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது சரியானவைன்னு கேட்கலாம். அப்ப சரியான கோட்பாடுகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது சோ கோட்பாடை கொடுத்தவர் யார் அப்படின்னா முதல்ல ஸ்லைடர் மற்றும் ஸ்பான் என்பவர்கள் இந்த கோட்பாடை கொடுத்தாங்க. ரெண்டாவது ஓகே, அப்புறம் வேற என்ன சொல்றாங்க, ஆல்டாஃப் இந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து செல் கோட்பாட்டை சார்ந்த விஷயங்களை வந்து முன்வைக்கிறாரு. அப்படி வைக்கும் போது அதுல எல்லா செல்களும் அதன் பழைய செல்களில் இருந்து தோன்றுது, எல்லா செல்களும் செல் பிரிதல் அதன் பழைய செல்களில் இருந்து தோற்றுவிக்கிறது என்ற கோட்பாடுகள் மற்றும் செல்ல வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சிதை மாற்றங்கள் நடைபெறுகிறது என்பதையும் கண்டுபிடிச்சாங்க இதுல. சோ ஆல் த மெட்டபாலிக் ஆக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் ஆஃப் த செல். அனைத்து வளர்ச்சிதை மாற்ற செயல்முறைகளும் செல்லினுள் நடைபெறுகிறது என்பதும் இந்த செல் கோட்பாடு வலியுறுத்துது. அப்ப இது மாதிரி கோட்பாடுகள் கொண்டதுக்கு பேர் தான் செல் கோட்பாடு அப்படின்ட்டு. சோ இப்போ வந்து செல் கோட்பாடை பத்தி மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். செல் கோட்பாடுன்னா என்ன அப்படின்றத நீங்க கொடுத்துருக்கோம். இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரோகேரியாட்டிக் அண்ட் யூகேரியாட்டிக் செல்ஸ் அப்படின்னு டாபிக் உள்ள நம்ம போலாம்.